ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆட போற தமிழ் தலைவாஸ் டீம் எப்படி இருக்க போகுது, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அண்ட் த்ரெட்ஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கப்படிக்க வாய்ப்பு இருக்கா, பவர் ரிடம்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி தமிழ் தலைவாஸோட ஸ்வாட் அனலைசிஸை பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேட்டுட்டு இருந்த அந்த ஸ்வாட் அனலைசிஸ் வீடியோ சீரீஸ் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீம்ஸுக்கும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டீம் ஆஸ் யூஷுவல் தமிழ் தலைவாஸ் தான். பிகாஸ் இதை போட்டு ஆரம்பிச்சாதான் இப்படி ஒரு சீரீஸ் வந்திருக்குங்கிறத பல பேருக்கு தெரியும். ஏன்னா தமிழ் தலைவாஸ் இல்லாமல் நான் எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டீங்க. ரீசெண்டாக ரொனால்டோ மெஸ்ஸி வச்சுலாம் வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அவங்க இந்தியா வர வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பர்சனலாக ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்னை விட சூப்பர் அப்டேட் இமன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட யூடியூப் சேனலில் விளாக்ஸாக போட்டு டெய்லி என்ன நடக்குதோ அதெல்லாம் விளாகாக போட்டுட்டு இருக்காரு. விளாக் மாதிரி இல்லைனாலுமே ஓரளவுக்கு தலைவன் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் எனக்குமே ஷேர் பண்ணி இப்போ இதை பற்றி பேசுங்க, தமிழ் தலைவாசில் இவர் இல்லப்பாரு பேசுங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாலுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் ஸ்வாட் அனலைசிஸ் தான். அண்ட் இமன்ஸ் மாதிரி இப்போ நாங்களும் ஒரு குட்டி விளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே மெயினாக என்ட்ரி ஆகும். ஸோ ஸ்வாட் அனலைசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இது. எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னாலும் இல்லை எடுத்து பார்த்தீங்கனாலுமே இந்த 4 விஷயமும் அதில் உள்ளடங்கும். 4 விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக அதில் கண்டிப்பாக பார்த்துட முடியும், அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி தமிழ் தலைவாஸோட எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரென்த்தில் இருந்தே போகிறேன். பட் அதற்கு முன்னாடி தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் 2017 ஆடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் PKL சீசன் 9 மட்டும்தான் அவங்க பிளே ஆஃப் போயிருக்காங்க. பல கோச்சஸ் இடையில மாற்றியாச்சு, பட் அவங்களுக்கு எதுவுமே சரிப்பட்ட அமையலை. சீசன் 11 கூட ரொம்ப முக்கியமான 2 கோச் அப்பாயின்ட் பண்ணாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் சீசன் 12 2 டைம் சாம்பியன்ஷிப் அடித்த சஞ்சு பலியான தூக்கிட்டு கோச்சா அப்பாயின்ட் பண்ணுறாங்க. கூடவே அசிஸ்டன்ட் கோச்சா சுரேஷ்குமாரும் வராரு. ஸோ இந்த காம்போ என்ன பண்ண போகுதுங்கிறது தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த தமிழ் தலைவாஸோட ஸ்ட்ரென்த்துக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஸ்ட்ரென்த் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம், அது ரைடிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ் தலைவாஸ் ஆக்ஷனில் ரொம்ப ஈஸியாகவே, இன்ஃபேக்ட் 2 கோடிக்கு எக்ஸாக்டாக பவன் ஷராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால்னு சொல்லிட்டு லீக்ல டாப் 5ல இருக்கிற 2 ரைடர்ஸும் தூக்கிட்டாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பவன் ஷராவத்லாம் ரொம்ப ஈஸியாகவே 59.50 லட்சத்துக்கு கிடைச்சிட்டாரு. அண்ட் அதை பக்கம் அர்ஜுன் தேஷ்வால் 1.405 கோடி கிடைச்சிட்டாரு. இப்போதைக்கு இந்த 2 பேர் தான் இந்த டீமோட லீடர்ஸாகவும் இருக்காங்க, கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ தளபதினு தாராளமாக சொல்லலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு பவன் ஷராவத் நான் நிறைய சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, இஸ் ஆல்வேஸ் கிரேட்டு. அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்கு. பட் அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் டீமுக்காக உயிரை கொடுப்பாரு. அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது எந்த டீமுக்கு ஆடினாலும் சரி சூப்பராக ஆடுவார். அது யூமும்பாவோ, ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸோ இல்லை இப்போ ஆட போகிற தமிழ் தலைவாஸோ. ஸோ அதனால் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷராவத் காம்போ தான் டெரிஃபிக்காக இருக்க போது இந்த டீமோட ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய பலம். அண்ட் இது இல்லாமல் சப்போர்ட்டுக்கு நரேந்தர் கண்டோலா, மோயின் சஃபாகின்னு சொல்லிட்டு 2 சூப்பரான தரமான பிளேயர்ஸை வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய பலம் தான். அண்டு கூடவே யங்ஸ்டர்ஸான விஷால் செகல் ரைட் ரைடர் அவர் இருக்காரு. அண்டு தீரஜ் பைல் மாதிரி இன்னும் ஆடாமலே இருக்காரு. அண்ட் யோகேஷ் யாதவ், அபிராஜ் பவார் அண்ட் கூடவே ரோஹித் குமார் பெனிவால்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில நல்ல யங்ஸ்டர்ஸும் கூட இருக்காங்க ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இந்த டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு நான் பார்க்கறது இந்த டீமோட ரைடிங் யூனிட் தான். அன்டவுட்டட்லி இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைடிங் யூனிட்டை வச்சிருக்காங்க. நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ரைடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அதுதான் இவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்க போதுங்கிறதுல டவுட்டே வேணாம். அப்படியே வீக்னஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, வீக்னஸ் இந்த டீமோட வீக்னஸ் கொஞ்சம் டிஃபென்ஸ் பக்கம் தான் போயிருக்கு. வழக்கமாக தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் இந்த முறை பேப்பர் வைஸாகவே டிஃபென்ஸில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு.
அவ்வளோ பெரிய வீக்னஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சாகர் ராத்தி அண்ட் அவருக்கு பேக்கப்பாக அலிரேசா ஆர் அந்த சுரேஷ் அப்படிங்கிற பிளேயர் இருக்காரு. லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார், அவருக்கு பேக்கப் தான் மோஹித் காலர். எல்லாருமே செம்மையான பிளேயர்ஸ், செம்மையான பர்ஃபார்மன்ஸ், செம்மையான ஃபார்ம்ல வேற இருக்காங்க. ஸோ கார்னர்ஸ் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ் தலைவாசோட பெரிய பிரச்சனை கவர்ஸ் தான். இந்த தமிழ் தலைவாசுக்கு கவர் தான் பிரச்சனைங்கிறத நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் மட்டும் சொல்லலை. பிகேஎலோட வெட்ரான் பிளேயர் இப்போ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராகுல் சௌத்ரி அவர் சொல்லியிருக்காரு, ரிஷாங் தேவடிகா சொல்லியிருக்காரு. அண்ட் தமிழ் தலைவாசோட அசிஸ்டன்ட் கோச் அண்ட் ஹெட் கோச்சை மென்ஷன் பண்ண விஷயம் எங்களோட கவர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு அப்படிங்கிறத. பட் இருந்தாலும் அதை எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்ஸை ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ரீட்டைன் பண்ண யங்ஸ்டர்ஸான லெஃப்ட் கவர்ஸில் இருக்கிற அனுஜ் கவாடியாவாக இருந்தாலும் சரி, ஆஷிஷா இருந்தாலும் சரி, ரைட் கவரை பார்த்துக்க போகிற ரோனக் தருண்துல்லா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தனி டிஃப்ரெண்டான ப்ராக்டிஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்ஸ் தான் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாசோட மிகப்பெரிய வீக்னஸ் இந்த கவர்ஸ் தான். அண்டு கூடவே பெருசாக ஃபார்ம் காட்டாத பிளேயர்ஸ், பிகேஎல் ஆடாத பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. பிகேஎல் சீசன் 11லேயே இந்த கவர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த டைம் சீசன் 12லேயும் அது கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலியும் பெருசாக பேர் கொண்ட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரையும் அவங்க எடுக்கல. ஸோ அதனால் இப்போதைக்கு தமிழ் தலைவாசோட கவர்ஸ் தான் அவங்களோட வீக்னஸாக இருக்க போகுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இங்கே வந்து கெத்தாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று, தமிழ் தலைவாசுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிகேஎல் டிராஃபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆல்ரெடி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அண்டு கூடவே பட்னா பைரட்ஸ் மாதிரியான டீம்ஸ்க்கு சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்த நம்மளோட தலைவர் இப்போதைக்கு சஞ்சீவ் பலியான் தான். அவர் இங்கே ஹெட் கோச்சாக இருக்கார். அண்ட் அவரோட கோச்சிங் கீழே கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த முறை தமிழ் தலைவாஸ் டிராஃபியை தூக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்டு சஞ்சீவ் பலியான் அவுடேட்டர்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அவரை தூக்கி வெளியே போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ சஞ்சீவ் பலியானுக்கு கம்பேக் கொடுக்குற ஒரு சீசனாகவும் இது இருக்குங்கிறதுல டவுட்டே வேணாம். நாட் ஓன்லி சஞ்சீவ் பலியான், கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சஞ்சீவ் அண்ட் சுரேஷ் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப முக்கியமான சீசன். பிகேஎல்ல அவங்க வந்து ஒரு கோச்சாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாசோட மெயின் பிளேயராக கருதப்படுற தமிழ் தலைவாசோட கேப்டனான பவன் ஷெராவத் அவரோட ரிடம்ஷன் நடக்கிறதுக்கான சீசனாக இது இருக்கும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பவன் ஷெராவத் இன்ஜுரி காரணமாக லாஸ்ட் ஒரு சில சீசன்களாக பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் அதனால் அவரை பெருசாக ஒதுக்கிட்டாங்க. அவரோட வேல்யூ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலும் பவன் ஷெராவத் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான சீசனாக இந்த சீசன் இருக்குங்கிறத அதுவும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது சீசன் 9 தான் தமிழ் தலைவாசுக்கு ஓரளவுக்கு நல்ல சீசனாக இருந்துச்சு. பிளே ஆஃப் செமிஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ் தலைவாசுக்கு இந்த சீசன் ஒரு சூப்பர் சீசனாக இருக்கும். அதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போதைக்கு தமிழ் தலைவாசோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே காத்துட்டு இருக்கு. அண்டு முக்கியமாக கவர் பிளேயர்ஸ் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பெருசாக சீனியர் பிளேயர்ஸ் இல்லை. பிகேஎல்ல தங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த சீசன் பயங்கரமான சீசனாக இருக்கும். ஆஷிஷ், அனுஜ் கவாடே, ரோனக் மாதிரியான பிளேயர்ஸ்கள் என்ன பண்ண போறாங்க அவங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணி பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா பிகேஎல்ல பெரிய இடத்த பிடிக்கலாம். இல்லாட்டி பிகேஎல்ல கெரியர் காணாமலே போயிடுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கிறத. அண்ட் தென் த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இன்ஜுரி கன்சர்ன் தான். சாகர் ராத்தி ரீசெண்டாக இன்ஜுரிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காரு. சேம் பவன் ஷெராவத்துக்கும் இந்த இன்ஜுரி பிரச்சனை ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ சாகர் ராத்தி அண்ட் பவன் ஷெராவத் ஒரே டைமில் இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாங்கன்னா டீமோட ஒட்டுமொத்த காம்பினேஷனும் உடையும். அதுக்கப்புறம் பெருசாக சிக்குவாங்க. ஸோ அது மட்டும் நடந்துடக்கூடாதுங்கிறது தான் தமிழ் தலைவாசோட பயமாகவே இருக்குது. அண்டு கூடவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட கவர்ஸில் இருக்கிற த்ரெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர் பிளேயர்ஸை ஆட வைக்கலாமா இல்லை அந்த இடத்துக்கு பவன் ஷெராவத் மொயின் ஷாஃபாக்கியை ட்ரை பண்ணலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டார்டிங் 7 செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி இவங்ககிட்ட பெருசாக த்ரெட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. அண்ட் பிளேயர்ஸோட ஃபார்ம் கூட மேபி அர்ஜுன் தேஷ்வரோட ஃபார்ம் டிப் ஆகிட்டு இருக்கு. பவன் ஷெராவத் பழைய மாதிரி இல்லை. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கலாம். பட் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ த்ரெட்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி தான். சீசன் 11லேயே அவ்வளோ இன்ஜுரி, அவ்வளோ பிளேயர்ஸுக்கு இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ தமிழ் தலைவாசோட இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குற்றம் குறைகள் எதுவாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.